2021 சட்டமன்ற தேர்தல். திமுக கோட்டை என சொல்லப்படும் துறைமுகத்தில் இரண்டாவது முறையாக போட்டியிட்டார் தற்போது அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும் சேகர்பாபு. அவரை எதிர்த்து பாஜக களமிறக்கியது ஒரு 35 வயது இளைஞரை. அரசியலின் கத்துக்குட்டி நம்மை என்ன செய்துவிடும் என நினைத்தது திமுக. ஆனால் வாக்கு எண்ணிக்கை நாளில் சில மணி நேரங்கள் லீடிங்கில் வந்து சேகர்பாபுவின் இதய துடிப்பை எகிர வைத்தார் அந்த இளைஞர். முடிவில் திமுக வெற்றி பெற்றாலும் எளிதில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை திமுகவிற்கு கற்றுக் கொடுத்த அந்த இளைஞரின் பெயர் வினோஜ் பி செல்வம். தற்போது பாஜகவின் இளைஞரணி மாநில தலைவராக இருக்கும் வினோஜ் பி செல்வத்தின் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். தலைநகரில் உள்ள டிஏவி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்தவர். அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் இளங்கலை சட்டம் படித்தார். கல்லூரி காலத்திலேயே மாணவர் போராட்டங்கள், கல்லூரி தேர்தல்கள் என துடிப்பான இளைஞராகவே செயல்பட்டார் வினோஜ் பி செல்வம். இங்குதான் அவருடைய அரசியல் தேடலுக்கான பாதையும் தொடங்கியது. படித்து முடித்து 21 வயதில் எல்லாம் அரசியல் தளத்தில் கால் பதிக்க தயாரானார். அப்படி அரசியலில் கால் பதிக்க முடிவு செய்தவர் முன்பு திமுக, அதிமுக என்று 2 பெரும் திராவிட கட்சிகள் வளர்ந்து நின்றன. ஆனால் வினோஜ் பி செல்வம் தேர்வு செய்தது தமிழ்நாட்டில் தொண்டர்களை விட தலைவர்களை அதிகமாக கொண்டிருக்கும் கட்சி என விமர்சிக்கப்படும் பாஜகவை தான். அரசியலில் வெற்றி கொடி நாட்ட ஒன்று ஆள் பலம் அல்லது அதிகார பலம் இருக்க வேண்டும் என கூறப்படுவது உண்டு. ஆனால் இவ்விரண்டுமே இல்லாமல் அரசியலிலும் தேர்தல் களத்திலும் நட்சத்திரமாக ஜொலிக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார் வினோஜ் பி செல்வம். 2007ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் தேர்தல் அரசியலில் தன்னுடைய முதல் பக்கத்தை தொடங்கினார். கட்சியில் தனக்காக போஸ்டர்கள் ஒட்ட கூட ஆள் இல்லாத அந்த சமயத்தில் தனி ஒருவனாக நுங்கம்பாக்கத்தில் தனக்கான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்படி யாருக்காகவும் காத்திருக்காமல் தனக்கான வேலையை தானே செய்து கட்சியிலும் தனக்கான இடத்தை உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை மாவட்ட செயலாளராக கட்சிக்கு அவர் செய்த வேலையும் அவரது கமிட்மெண்டையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாநில தலைமை 2010ஆம் ஆண்டு மாநில நிர்வாக உறுப்பினர் பொறுப்பை வழங்கியது. பொறுப்பை பயன்படுத்தி களத்தில் தீவிரம் காட்டியவர் முக்கிய தலைவர்களின் கண்களில் அடிக்கடி படவே 2012ஆம் ஆண்டு இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பு தேடி வந்தது. இப்படி கட்சிக்குள் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டிருந்தவரை 2016ஆம் ஆண்டு இளைஞரணி மாநில தலைவராக நியமித்தார் அப்போதைய பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒருபோதும் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என எத்திசையிலும் விமர்சனங்கள் பறக்க கட்சியின் செல்வாக்கை, தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவிற்கு ஏற்பட்டது. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இளைஞர்களின் கூட்டத்தை திரட்டத் தொடங்கினார் வினோஜ் பி செல்வம். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு அன்று ஆளும் அதிமுக அரசை எதிர்த்து அவர் நடத்திய மது ஒழிப்பு போராட்டம் பெருமளவு கவனத்தை ஈர்த்தது. இப்படி விடாமல் அவர் செய்த பணிகள் 2021இல் பலன் கொடுத்தன. ஆம், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 2 தொகுதிகள் சென்னையில் இருந்தன. வேட்பாளர்கள் அறிவிப்பு வரும் முன்னே தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கி களத்தில் பிரச்சாரத்தில் இறங்கினார். எதிர்பார்த்தபடியே அவருக்கு துறைமுகம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை வாங்கி தருவதாக வாக்குறுதிகளை வாரி இறைத்தார். பேட்மிண்டன் விளையாடியபடியே இளைஞர்களிடம் வாக்கு சேகரித்தார். மக்களோடு இரண்டர கலந்து உரையாடினார். இப்படி தனக்கே உரித்தான பாணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மீடியாக்களின் கவனத்தையும் ஈர்த்தார். அதே தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட சேகர்பாபுவிற்கு ஊடகங்களும் கருத்து கணிப்புகளும் எளிதான வெற்றியை கணித்தன. ஆனாலும் வாக்கு எண்ணிக்கை நாளில் சில மணி நேரங்கள் வாக்கு எண்ணிக்கையில் முந்தி சேகர்பாபுவிற்கு ஷாக் கொடுத்தார் வினோஜ். தேர்தலில் தோற்றதோடு சைலண்ட் மோடுக்கு சென்றவர் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ட்வீட் ஒன்றின் காரணமாக சர்ச்சையில் சிக்கினார். தமிழகத்தில் 130 புனிதமான இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக பதிவிட்டு பரபரப்பை கிளப்பினார். வதந்தியை உண்மை என நம்பி திமுக அரசுக்கு எதிராக கொந்தளித்தனர் இந்துக்கள். அதன் விளைவாக வினோஜ் பி செல்வம் உண்மைக்கு மாறான தகவலை பரப்பும் நோக்கில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளதாக கூறி 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் சைபர் கிரைம் போலீசார். சென்னையில் இயங்கி வரும் செக்கர்ஸ் ஹோட்டல் மற்றும் ரோஹிணி திரையரங்கம் ஹோட்டல்களின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வரும் வினோஜ் பி செல்வம் ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் பிசினஸ் என படு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். 2021இல் துறைமுகம் தொகுதியில் இழந்ததை 2024இல் மத்திய சென்னை தொகுதியில் அடையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் வினோஜ் பி செல்வம். முரசொலி மாறன், தயாநிதி மாறன் என முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தின் கோட்டையாக இருக்கும் மத்திய சென்னை தொகுதியில் வினோஜ் பி செல்வத்தை களமிறக்க பாஜக மேலிடம் ஓகே சொல்லிவிட்டதாக தகவல் கசிகிறது. மத்திய சென்னையில் மாறனோட மோதும் வினோஜ் பி செல்வம் வெற்றி வேட்பாளராக மக்களவைக்கு செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.